பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை கரடியின் மதிப்பை எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி தெளிவாக நம் காணொலியில் கூறுகிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. திங்கட்கிழமை பங்குச்சந்தை பேங்க் நிஃப்டியோட நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தை பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 59,838 நேர்மறைனும் 59,658 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 59,798. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். இந்த துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் எதிர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் அங்க தடுத்து நிறுத்தி நேர்முறைக்கு மேலே போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்க கரடிகள் தடுத்து நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு நேர்மறை எதிர்மறை இரண்டிற்கும் நடுவில் 59,730 என்ற நிலையில் பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து திங்கட்கிழமை நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்ப்போம். திங்கட்கிழமை பங்குச்சந்தை பேங்க் நிஃப்டியோட காலையோட நேர்மறை 59,738. இலக்கு 1 59,838. இலக்கு 2 60,038. கரடியோட எதிர்மறை 59,658. இலக்கு 1 59,508. இலக்கு 2 59,275. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும். நன்றி.